ஒரு முட்டை பொடி மாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்களா? சட்டி நல்லா காஞ்சதும் ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயமும் ஒரு 4-5 உடச்சி வச்சுருக்கிற ஒரு 4 வரமிளகாயும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வணங்கிருச்சு. ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலர் ஆக வேண்டாம், கொஞ்சம் வணங்கினா மட்டும் போதும். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வெங்காயம் வணங்கும் போதே போட்டால் தான் வந்து உப்பு நல்லா பிடிக்கும். முட்டையில் போட்டுச்சு அப்படின்னா 1-2 பிடிச்சிருங்க. அதனால தான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 4 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். இதை வந்து ஒரு பரட்டி விட்டுக்கலாங்க, நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. கலக்கி விட்டதுக்கப்புறம் இது நல்லா வந்து வேகட்டுங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா வணங்கிடுச்சு. இதை வந்து இன்னொரு பக்கமாக இப்படி திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப தொலைவி விட்டோம்னா ரொம்ப உடஞ்சி போயிடுங்க. அதனால 1-2 தான் இது பண்ணணும். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராக வந்துட்டு நம்மளோட முட்டை பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. முட்டை பொரியல் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து பெருசாக இருக்கணுங்க. அப்போ தான் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப பொடியாக பண்ணிடக்கூடாதுங்க. இது வந்து பருப்பு சாப்பாடு, சாம்பார் சாப்பாடு, அதே மாதிரி அரிசி பருப்பு சாப்பாட்டுக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.